1975 ஐநா சபையால் ஜியோனிசம் என்பது இனவாதம் என்ற தீர்மானம் கொண்டு வந்த போது ஆம் ஜியோனிசம் என்பது இனவாதம் என்பதை ஆதரித்து வாக்களித்த நாடு இந்திய நாடு. 1981 அஞ்சல் அட்டை வெளியிட்டு பலஸ்தீனர்களின் பிரிக்கவே முடியாத உரிமைகளை இந்தியா ஆதரிக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாற்றியது இந்தியா. 1991 தடுமாற்றம் ஏற்படுகிறது. ராஜீவ் காந்தி சொன்னார் கதவு சற்று மெல்ல திறந்திருக்கிறது என்று. 91 நரசிம்மராவ் இஸ்ரேலுடன் கைகோர்க்கிறார். 92 பிப்ரவரியிலே இஸ்ரேலின் தூதராம் இந்தியாவுக்கு வருகிறது. 93 இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிமோன் பெரோஸ் வருகிறார். ஆயுத ஒப்பந்தம் நடக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு 16/11/2012 பிரதமர் மன்மோகன் சிங் மீண்டும் தன்னுடைய பலஸ்தீன உறுதியை நிலைப்படுத்தினார். பாலஸ்தீனத்துடனான இந்த ஊசலாட்டம் இல்லாத இந்திய உறவு மீண்டும் நாங்கள் உறுதி செய்கிறோம். பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்திற்கும் சுதந்திரத்திற்குமாக இந்தியா வலுவாக இறுதியாக நிற்கும். அரபு நாடுகள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கிறது என்று சொன்னவர் பிரதமர் மன்மோகன் சிங்.